தலைகளை தாழ்த்தி கர்த்தருக்கு முன்பாக நம்மை சிறுமைப்படுத்தலாம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தை உம்முடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். இந்த நேரத்தை நீர் எங்களுக்கு கூட்டி சேர்த்தபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து நீர் எங்களை இந்த நேரம் வரைக்கும் பாதுகாத்து வருகிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய கிருபையால் எங்களை நடத்துகிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை உம்மிடத்திலே தரை மட்டும் தாழ்த்துகிறோம். எல்லாவற்றையும் உம்மிடத்திலே ஒப்புவிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என்னோட கூட சேர்ந்து திருப்பிக்கோங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். எல்லாம் சேர்ந்து ஒரு டைம் படிக்கலாமா? புதிய ஏற்பாடு பக்கம் 7வது வசனம். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இப்படிதான் பைபிள்ல போட்டிருக்கு பாருங்க. நாம கடந்த வாரங்களாக இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 6 வாரம் தாண்டிடுச்சு. இது 7வது வாரம். நாம இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கம் நமக்கு ரொம்ப அவசியமான ஒன்றா இருக்குது. நமக்கு ரொம்ப தேவையான ஒன்றா இருக்குது. நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. நம்மை மற்றவர்களிடமிருந்து சற்று வித்தியாசப்படுத்தி காட்டுவதற்கு இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கிறது. இன்னும் நீங்கள் பழைய ஹிஸ்ட்ரிலாம் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு, கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கு இந்த மலை பிரசங்கம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க இதை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. எப்படி அப்படின்னா, இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் அப்படின்னா, நான் இரக்கத்தை காட்டினா எனக்கு இரக்கம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க புரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் அப்படின்னா, நான் துயரப்பட்டேன்னா எனக்கு ஒரு நாள் சந்தோஷம் கிடைக்குன்னு அவங்க நினச்சிட்டாங்க. ஆனால் நாம் இதை ஆவிக்குரிய பிரகாரமாக ஆண்டவர் இதை எதற்காக சொன்னார் என்பதை நாம் என்ன பண்ணுறோம்? இதை தியானித்து கொண்டு வருகிறோம். கர்த்தர் இதை நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்திருக்கிறார்னு நம்புகிறேன். ஐ மீன், எத்தனை பேருக்கு இந்த பிரசங்க சீரீஸ் ஆசீர்வாதமாக இருக்குது? ஆசீர்வாதமாக இருக்குங்களா உங்களுக்கு? பல புதிய, நமக்கு ரொம்ப நாளாக கிறிஸ்டியன்ஸாக இருந்தாலும் நமக்கு என்ன தெரியுது? பல புதிய விதத்தில் நம்ம நிறைய காரியங்களை புரிந்து கொள்கிறோம். ஒருவேளை கடந்த பழைய பிரசங்கங்கள்லாம் கேட்காதவர்கள் கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நம்மளோட யூடியூப் சேனலில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்? அதை கேட்கலாம். கேட்காதவர்களுக்காக தான் அதை போடுறோம். வேற ஏதோ ஒரு விஷயத்துக்காக அதை போடல. யாருக்காவது அது பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்ட்டு நினச்சி, யாராவது ஒரு ஆத்மா அதன் மூலமாய் வசனத்தை இன்னும் ஆழமாய் புரிந்து கொள்வார்கள் என்ற ஒரு நம்பிக்கையில் தான் அதை நாங்கள் போடுறோம். நீங்களும் அதை கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்கள். நிறைய பேர் சொல்கிறாங்க அது அவர்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கும் அந்த பிரயோஜனமாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போது இங்கே நமக்கு சொல்லப்பட்ட வசனம், இங்கே நம்ம வாசிக்கிற வசனம் என்ன அப்படின்னா, இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். அதாவது இங்கிலீஷில் எப்படி போட்டிருக்கு அப்படின்னா, blessed are the merciful for they shall obtain mercy. அதாவது இரக்கமுள்ளவர்கள் இரக்கத்தை பெற்றுக்கொள்வார்கள். இரக்கமுள்ளவர்கள் இரக்கத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் அதன் மூலமாக இன்னும் அதிகமாக இரக்கம் பெறுவார்கள். அப்போ நாம் இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, வேதத்தின் அடிப்படையில் இதை நாம் பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏதோ இரக்கம் அப்படின்னோடனே நிறைய பேருக்கு இன்னைக்கு நான் கேட்டேன் அப்படின்னா, இரக்கம்னா என்ன அப்படின்னே தெரியாமல் இருக்கும். இன்னைக்கு நம்ம அதை தியானிக்க போகிறோம். இரக்கம்னா என்ன? நாம் நினைக்கிறது இரக்கமா அப்படின்னா அங்கே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இந்த இடத்துல வரும் பாருங்க. அப்போ நாம் இந்த கடந்த நாட்களில் தியானித்து கொண்டு வருவது இந்த இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கம். ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தையும் ஒன்று ஒன்றா சொல்லி கொடுத்துட்டு வர்றாரு. மொத்தமாக அப்படியே சொல்ல. முதல்ல ஆண்டவர் எப்படி ஸ்டார்ட் பண்ணாரு? ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். முதல்ல நம்ம என்ன பண்ணோம்? நம்ம ஆவியில எளிமையுள்ளவர்களாய் எளிமையுள்ளவர்களாய் இருக்கணும். அடுத்தது ஆண்டவர் என்ன பண்றாரு? துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்றாரு. நாம எதை குறித்த ஒரு துயரப்படணும்? நம்முடைய பாவத்தை குறித்த ஒரு துயரம் நமக்கு இருக்கணும். மற்றவர்களை குறித்த துயரம்லாம் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அடுத்து ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லி தராரு? சாந்த குணமுள்ளவர்களா இருக்கிறியா? ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். அதாவது அவர்தான் சாந்தம், அவர்தான் மனத்தாழ்மை. நீங்க சாந்த குணத்தை எங்கேயோ போய் தேட தேவையில்ல, இயேசு கிறிஸ்துவ கிட்ட நீங்க என்ன பண்ணலாம்? அதை பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து தான் சாந்தமா இருக்கிறார். எப்படி தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று நாம படிக்கிறோமோ, தேவன்
நல்லவராகவே இருக்கிறார் நம்ம படிக்கிறோமோ, கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது நாம சொல்றோமோ, அதே போல நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் சாந்தம். எங்கேயாவது நீங்க சாந்த குணம் அப்படின்ற ஒண்ணு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க எங்க பார்க்கணும்னா வேற எங்கேயோ போய் உலகத்துல பார்க்க தேவையில்ல, இயேசுவை நோக்கி பார்த்தா போதும். இல்லையா? அது உங்களுக்கு புரியலையா? இன்னும் எளிமையா ஆண்டவர் மோசேயை எப்படியெல்லாம் சாந்த குணமுள்ளவராய் நடத்தினார் அப்படின்னு நீங்க என்ன பண்ணலாம், பார்க்கலாம். ஆபிரகாம் எப்படி சாந்த குணமுள்ளவராய் இருந்தாருன்னு நீங்க என்ன பண்ணலாம், பைபிள்ல போயிட்டு தேடி பார்க்கலாம். அப்போ சாந்த குணமுள்ளவர்களாய் நம்ம இருக்கணும்னு ஆண்டவர் என்ன பண்ணாரு, நம்மை அழைத்திருக்கிறார். அவர்கள் தான் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அவர்கள் எப்படியெல்லாம் சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணாரு, கடந்த வாரங்கள்ல கற்றுக் கொடுத்தார். அடுத்து போன வாரத்தில் நம்ம என்ன பார்த்தோம், நீதியின் மேல், கடந்த 2 வாரமா அதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். அப்போ நாம நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்களா இருக்கிறோமா, இல்ல அநீதியின் மேல் வாஞ்சா இருக்கிறோமா? நாம பாவத்திலிருந்து விலகி இருக்க ஆசைப்படுறோமா, இல்ல பாவத்தோடு ஒட்டி வாழ ஆசைப்படுறோமா? பைபிள் சொல்லுது, அநியாயக்காரன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமுள்ளவன் இன்னும் இருக்கட்டும், பரவாயில்ல. ஆனா நம்ம எதற்காக அழைத்திருக்கிறார்னா, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் உள்ளவனா இருக்கணும். கர்த்தர் நம்மை அதற்காக அழைத்திருக்கிறார். அப்போ நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்களாய் நம்ம இருக்கிறோமா? நீதியினால் நமக்கு ஒரு திருப்தி கிடைக்குதா அப்படின்றத நம்ம என்ன பண்ணோம், கடந்த வாரங்கள்ல பார்த்தோம். இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போறோம்னா, இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தான் என்னவா, இரக்கம் பெற்றுக்கொள்வார்கள். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னா, இரக்கம் உள்ளவர்கள் நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இரக்கமுள்ளவர்கள் மேன்மையானவர்கள், இரக்கமுள்ளவர்கள் உயர்ந்தவர்கள், இரக்கமுள்ளவர்கள் மற்றவர்களால போற்றி புகழக்கடவர்கள். இப்படிதான் இந்த இடத்துல சொல்லியிருக்கு. பாக்கியவான்கள் அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், பாக்கியம் அப்படின்னா இட் இஸ் இட்டர்னல் ஹாப்பினஸ். அப்படிதான் பைபிள்ல போடுது பாருங்க. அவர் நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதி. நான் திரும்ப திரும்ப இதை சொல்றேன், இந்த பாக்கியம் அப்படின்ற வார்த்தையை எங்கெங்கெல்லாம் கேட்கிறனோ, எங்கெங்கெல்லாம் பார்க்கிறனோ, எனக்கு முதல்ல தோன்றது கர்த்தர் தான். ஏன்னா அவர் எப்படி இருக்கிறாரா, நித்திய ஆனந்தமுள்ளவரா இருக்கிறார். அவர் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்க தான் வந்தாரு. நம்மை பாவம் என்கிற துக்கத்திலிருந்து நம்ம விடுதலை கொடுக்க தான் வந்தாரு. அதற்காக தான் தன்னுடைய ஜீவனையே கொடுத்தாரு. அதற்காக தான் அவருடைய சரீரம் பிற்கப்பட்டது. அதற்காக தான் அவர் அடிக்கப்பட்டார். அதற்காக தான் அவருடைய உள்ள இருக்கிற நரம்புகள் எல்லாம் நொறுக்கிட்டாங்க. எலும்பு தவிர மத்த எல்லாமே நொறுக்கப்பட்டது. அவர் தன்னுடைய ஜீவனையே கொடுத்தாரு. இருக்கிற ஒரு சொட்டு கூட மீதெல்லாம எல்லா ரத்தத்தையும் சிந்திட்டாரு. கொஞ்சம் கடைசியில இருந்தது, அதையும் என்ன பண்ணாங்க, விழாவில் ஈட்டிய குத்தி அதையும் எடுத்துட்டாங்க பாருங்க. எல்லாவற்றையும் ஆண்டவர் தன்னை முழுவதுமாய் கொடுத்தாரு. ஏன் அப்படின்னா, நாம் இந்த பாவம் என்கிற சாபத்திலிருந்து விடுதலை அடைந்து ஆண்டவரோடு கிட்டி சேர்ந்து கர்த்தரை முகமுகமாய் பார்த்து அவரோடு பரலோகத்திலே சேர்ந்து நித்திய காலமாய் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்காக தான் ஆண்டவர் இவை எல்லாவற்றையும் நமக்காக கொடுத்தார். ஆமென். இதுதான் நம்ம அதிகமாய் நம்ம பேசணும், இதை தான் அதிகமாய் புரிந்து கொள்ளணும். இப்படிதான் கர்த்தருடைய அன்பை நம்ம பார்க்கணும். அப்போ இங்க ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாரு, அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் தான் என்ன சொல்றாரு, இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். அப்போ இரக்கம் என்பது தானா வந்துருமா அப்படின்றதான் இங்க முதல் கேள்வி. இரக்கம் உங்களுக்குள்ளே இருக்கணும், உங்களுக்குள்ளே வரணும். அப்படிதான் ஆண்டவர் இந்த இடத்துல நமக்கு சொல்றாரு. அப்ப இந்த இரக்கம் எப்படி பிரதர் எனக்குள்ள வரும், எனக்கு தான் இரக்கமே இல்லையே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அதுக்கு தான் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வழியை கொடுத்திருக்கிறார். ஆவில் எளிமை இருக்கா? ஆவில் எளிமை இருந்தா நீ என்ன பண்ணுவ, பாவத்தை குறித்து யோசிப்ப. பாவத்தை குறித்து நீ யோசிக்கிறியா, உனக்கு ஒரு சாந்த குணம் வரும். உனக்கு ஒரு சாந்த குணம் வருதா, நீ என்ன பண்ணுவ, நீதியை நோக்கி போவ. நீ நீதியை நோக்கி போவியா, அடுத்தது நீ பண்றது மற்றவர்கள் மேல இரக்கமா இருக்கிறது தான். ஏன்னா மற்றவர்கள் எப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்க, பாவம் எப்படி அவர்களை ஆட்கொள்ளுகிறது, பாவம் எப்படி அவர்களை வேறு ஒரு வழியில தள்ளிட்டு போகுது, பாவம் எப்படி அவர்களை வேறு ஒரு பாதையில நடத்துது, அவர்கள் விரும்பாததெல்லாம் செய்கிறார்கள். இதையெல்லாம் நாம எப்ப புரிஞ்சுப்போம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் நம்ம படிச்சு அதை நம்ம முழுவதா ஏற்றுக்கொண்டாதான் நாம மற்றவர்களை புரிஞ்சுப்போம். இல்லைன்னா நாம் என்ன நினைப்போம், அவன் ஏதோ பண்ணிட்டான் அதனாலதான் அப்படி அவஸ்தைப்படுறான். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் இப்படி பேசுறாங்க பாருங்க. அவன் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டான் பிரதர், அதனாலதான் அவன் அப்படி இருக்கான். அவன் ஏதோ ஒரு பாவம் பண்ணிட்டான், அதனாலதான் இன்னைக்கு அவன் கஷ்டப்படுறான். இன்னைக்கு கிறிஸ்தவமே இப்படி பேசுது.
ஏன் அப்படி பேசுறாங்கன்னா அவர்களுக்குள்ளே இந்த வேத வசனம் இல்லை. கிறிஸ்தவனா இருக்கிற நாம் எப்படி தெரியுமா பேசணும்? அந்த மனுஷன் எவ்வளோ கஷ்டப்படுறாரு பாருங்க, நாம் அவங்களுக்கு எப்படியாவது உதவி செய்யணும். அந்த மனுஷன் எவ்வளோ வேதனைப்படுறாரு பாருங்க, அவங்களுக்கு நாம் எப்படியாவது உதவி செய்யணும். அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். அவங்களுக்காக நம்முடைய பர்சனல் பிரேயர்ஸ் நம்ம அவங்கள பார்த்து அவங்கள சொல்லி அவங்க பேரை சொல்லி ஜெபிக்கணும். இப்படி யோசிக்கிறவன் தான் கிறிஸ்தவன். இப்படி யோசிக்கிறவங்க தான் ஆண்டவரோட பிள்ளை. இப்படி யோசிக்கிறவங்க தான் பைபிளை படிக்கிறவங்க. இப்படி யோசிக்கிறவங்க தான் ஆண்டவருக்கு பிரியமானவர்கள். ஏதோ உனக்கு தெரியுது, ஏதோ மற்றவன் ஏதோ ஒன்று சொல்லி கொடுத்து நீங்க எங்கேருந்தோ ஒரு இடத்துல வந்திருப்பீங்க பாருங்க, அவங்க பேசுற டயலாக் எல்லாம் நீங்க பேசுறீங்க அப்படின்னா உங்களுக்கும் வேதத்துக்கும் ஒரு மிகப்பெரிய இடைவெளி உண்டு. புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்ட்டு? நீங்க எங்கிருந்தோ வந்திருப்பீங்க, அதையே இன்னும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்க கூடாது. ஏன்னா ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, உன்னுடைய இயல்பே மாறணும். நீ கிறிஸ்தவன்னு சொல்லிக்கிறியா, உனக்குள்ளே ஒரு இரக்க குணம் நேரம் வந்திருக்கணும். உனக்குள்ளே ஒரு இரக்க குணம் வரணும். நீ மற்றவர்களை பார்த்து பரிதாபப்படணும். எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பாருங்க அப்படின்னு அவங்கள பார்த்து பரிதாபப்படணும். அவன் பரிதாபப்படுறது கரெக்ட் தான், அவன் ஏதோ பண்ணியிருக்கான் அதனால தாங்க அடிபடுறான் அப்படின்னு பேசுனீங்கன்னா நீங்க ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக இருக்கிறதுக்கு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் பாருங்க. ஏன்னா ஆண்டவர் நமக்கு அப்படிதான் சொல்லித்தராரு பாருங்க. நான் பின்னாடி வர்ற டைம்ல அப்படியே ஒன்று நான் சொல்லிட்டு வரேன். அப்போ நாம் எப்படி உள்ளவர்களா இருக்கணுமா? இரக்கமுள்ளவர்களா இருக்கணும். நாம் எப்படி இருக்கணும்? மனதுருக்கமுள்ளவர்களா இருக்கணும். ஏன்னா இயேசு எப்படி இருந்தாரு? இரக்கமுள்ளவராக தான் இருந்தாரு. பைபிள் சொல்லுது அவர் பார்க்கும் போதெல்லாம் மனதுருக்கினாராம். யாராவது கஷ்டப்படுறாங்கன்னா அவங்கள பார்த்து இயேசு என்ன பண்ணாரு? மனதுருகி கரத்தை நீட்டி மனுஷனை தொடுறாரு, அவன் சுத்தமுள்ளவனாய் மாறுறான் பாருங்க. ஆண்டவர் அப்படிதான் நமக்கு ஒரு பேட்டர்னை கொடுத்துருக்கிறாரு. நாம் என்ன நினைக்கிறோம்? இல்ல அவன் அதனாலதான் அப்படி இருக்கிறான், அவன் ஏதோ ஒன்று பண்ணிட்டான் அதனாலதான் இப்படி இருக்கிறான், அவன் ஏதோ ஒரு காரணம் இருக்குது அதனாலதான் இப்படி போயிடுச்சு அவங்க லைஃப் அப்படின்னு நாம என்ன பண்றோம்? இப்படிலாம் யோசிக்கிறோம் பாருங்க. அப்படி கிடையாது. ஏன்னா ஒரு உண்மையான ஒரு கிறிஸ்தவனா இருக்கிறீங்க, ஒரு உண்மையா பைபிளை படிக்கிறீங்க, உண்மையா நீங்க கடவுளை தேடுறீங்க, உண்மையா நீங்க ஜெபம் பண்றீங்க, உண்மையா நீங்க வேதம் வாசிக்கிறீங்க அப்படின்னா இந்நேரம் உங்களுடைய வாழ்க்கை மாறி இருக்கும். உங்களுடைய எண்ணங்கள் மாறி இருக்கும். உங்களுடைய எண்ணங்கள் மாறி இருக்கணும். ஆண்டவர் அதை தான் விரும்புறாரு. நாம இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அதே போல இருக்கக்கூடாது. ஏதாவது 1% என்ன பண்ணிருக்கணும்? ஒரு முன்னேற்றம் வந்திருக்கணும். இது வரைக்கும் நீங்க ஏதோ ஒரு கோவப்பட்டிருக்கிறீங்களா, கொஞ்சமாவது என்ன பண்ணிருக்கணும்? கோவத்தை குறைச்சிருக்கணும். அப்படிதான் சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவர்கள். மோசே ரொம்ப கோவக்காரனா இருந்தார், அதனாலதான் அவர் கானானை சுதந்திரிக்கல. அவர் ரொம்ப சாந்த குணமுள்ளவர் தான். பூமியிலெங்கும் அவரை போல சாந்த குணமுள்ளவர்களா இல்லவே இல்லை. ஆனா மோசே என்ன பண்ணிட்டாரு? முன்கோபம் ஒரு இடத்துல. அதனால என்ன பண்ணிட்டாரு? அவரால் கானானுக்குள்ளே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? ஒரு தண்டனையை கொடுத்துட்டாரு அவருக்கு. நீ அதுக்குள்ள போக முடியாது, ஆனா நீ நடத்திட்டு வந்த ஜனங்கள்லாம் அங்க போவாங்க. ஏன்னா மோசே பண்ணது ஒரே விஷயம்தான், ஒரே ஒரு தப்பு தான். அதுக்கப்புறம் ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரே ஒரு முன்கோபம். ஆண்டவர் சொல்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாரு? ஒரு கண்மலையை போட்டு அடிச்சிட்டாரு. ஆண்டவர் நினைச்சிருக்கலாம், நான் சொல்றதுக்கு முன்னாடி நீ பண்ணிட்டல, அற்புதம் நடக்காது அப்படின்னு ஆண்டவர் நினைச்சிருக்கலாம். ஆனா ஆண்டவர் அதை பண்ணல. ஆண்டவர் நம்மை கனப்படுத்துகிற தெய்வமா இருக்கிறார். நீ ஆண்டவருடைய பிள்ளை ஆயிட்டியா, கர்த்தர் உன்னை கனப்படுத்துவார். நீ ஆண்டவருடைய பிள்ளை ஆயிட்டியா, உன் ஜெபத்தை எல்லாம் ஆண்டவர் கேட்பார். அவருக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஆண்டவர் கண்டிப்பாய் கேட்பார். ஏன்னா அவர் கேட்கிற தெய்வம். ஏன்னா அவர் கேட்கிறதை உனக்கு செய்கிற தெய்வம். அவர் அப்படிப்பட்ட தெய்வம் தான். அவர் சும்மா ஏதோ கேட்டு அப்படியே நம்மள மாதிரி போயிடுற ஆள் கிடையாது. அவர் எல்லாவற்றையும் தன்னுடைய புஸ்தகத்துல எழுதி வச்சிருக்கிறாரு பாருங்க. நீங்க என்னென்னலாம் ஜெபம் பண்ணிருக்கீங்களோ எல்லாவற்றையும் அவர் எழுதி வச்சிருக்கிறாரு. நீங்க என்னென்னலாம் அவர் இடத்துல வேண்டி வச்சிருக்கிறீங்களோ அவ எல்லாவற்றையும் அவர் நோட் பண்ணி வச்சிருக்கிறாரு. கண்டிப்பாய் பதில் தருவார். அவர் அப்படிப்பட்ட தெய்வம் தான். நாம ஏதோ எல்லாவற்றையும் மறந்து போயிடுற தெய்வத்தை பத்தி நம்ம தியானித்து கொண்டு இல்லை. அப்போ ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, நாம நம்முடைய நேச்சரே மாறணும், நாம நம்முடைய இயல்பு நிலையே மாறணும். ஏன்னா நாம சொல்றோம், நான் கிறிஸ்தவன் ஆயிட்டேன், நான் இவ்வளவு நாள் சர்ச்சைக்கு போறேன், நான் எல்லாவற்றையும் பண்றேன், நான் பைபிள் படிக்கிறேன், அதெல்லாம் சொல்றோம். ஆனா நாம மாறி இருக்கிறோமா? இதுதான் முதல் கேள்வி. அப்ப பைபிள் நமக்கு எப்படி சொல்லி தருது அப்படின்னா, பவுல் சொல்றாரு, இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் அப்படின்னு நாம சொல்றோம். அப்படின்னா என்னைக்கு நீங்க உங்களுடைய பாவத்தை எல்லாம் அறிக்கையிட்டு ஞானஸ்நானம் பெற்று ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு நீங்க அவரை முழுமனதாக நீங்க நம்பி விசுவாசிக்கிறீங்களோ அன்னைக்கே உங்களுடைய வாழ்க்கை இப்படி மாறி இருக்க வேண்டும். ஏற்கனவே மாறிடுச்சு, ஆனா நாம் என்ன பண்றது இல்ல, அதை பிராக்டிஸ் பண்றதே கிடையாது.
என்ன, எனக்குள்ளே கிறிஸ்து வாழ்கிறார். கிறிஸ்து நமக்குள்ளே வாழ்கிறார்னா நாம் என்னென்னலாம் பண்ணுவோம்? கிறிஸ்து என்னென்னலாம் பண்ணாரோ அதெல்லாம் பண்ண முயற்சி செய்வோம். நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம், நம்மளால முடியாது. ஆனால் நாம் என்ன பண்ணுவோம்? முடிஞ்ச வரைக்கும் ஆண்டவர் என்னென்ன பண்ணாரோ அதையெல்லாம் நாம செய்ய முயற்சி பண்ணியிருப்போம். ஏன்னா பைபிள் நமக்கு அப்படிதான் சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாமே என்ன ஆயிடுச்சான்? புதுசாயிடுச்சு. அப்போ ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறான், கிறிஸ்துவின் ஆவி அவனுக்குள்ள இருக்குது, பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ளே தங்கி வாசமா இருக்கிறார் அப்படின்னா அந்த மனுஷன் எப்படி மாறுவானா? அவனுடைய பழைய காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா காணாம போயிட்டு அவன் என்ன பண்ணுவான்? ஒரு புதிய ஒரு மனுஷனா, ஒரு புதிய சிருஷ்டியாய், ஒரு புதிய ஒரு குழந்தைய போல அவனோட மனசு மாறிடும். ஒரு குழந்தைய போல கள்ளங்கப்படம் இல்லாதவனா மாறிடுவான். இப்படிதான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அதனாலதான் சொல்றாரு, ஒன்னா நமக்கு சொல்லி கொடுத்துட்டு வர்றாரு, இரக்கமுள்ளவர்கள் என்னவா? பாக்கியவான்கள். இரக்கமுள்ளவர்கள் என்ன பண்ணுவாங்களாம்? இரக்கத்தை பெற்றுக்கொள்வார்கள். இரக்கமுள்ளவர்கள் என்ன பண்ணுவாங்களாம்? அவர்கள் ஆண்டவருக்கு பிரியமுள்ளவர்களா இருப்பார்கள். இரக்கமுள்ளவர்கள் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இப்படிதான் ஆண்டவர் நமக்கு சொல்லித்தராரு. அப்ப நாம என்ன பண்ணோம்? இரக்கம்னா என்ன அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கணும். நாம இரக்கமுள்ளவர்களா இருக்கிறோமா அப்படின்ற கேள்வி கேட்டாதான் இரக்கம்னா என்னன்னு நமக்கு புரியும். இரக்கமுள்ளவர்களா இருக்கிறோமா? இல்ல, நிறைய நேரங்கள் நம்மளால இருக்க முடியல. ஏன் இருக்க முடியல அப்படின்னா, நாம ஏற்கனவே எப்படிப்பட்ட ஒரு சுபாவத்திலிருந்து வந்திருக்கிறோம்? ஒரு பைபிள் அப்படிதான் நமக்கு சொல்லுது, நாம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆகிட்டோம். ரோமர் 3ஆம் அதிகாரம் அப்படிதான் சொல்லுது, நாம எல்லாரும் என்ன பண்ணிட்டோமா? ஏதோ ஒரு பாவத்துல மாட்டிக்கிட்டோம். இன்னும் ஒரு இடத்துல பைபிள் நமக்கு சொல்லுது, அவர் உளையான சேற்றிலிருந்து நம்ம என்ன பண்ணிருக்கிறாராம்? தூக்கி எடுத்திருக்கிறாராம். உளையான சேருனா என்ன? நீங்க அதுக்குள்ள இருந்து மீண்டு வரவே முடியாது. அப்படிதான் இந்த உலகம் இருக்குது. உளையான சேருனா என்ன? நீங்க அதுக்குள்ள இருந்து வர ட்ரை பண்ண நீங்க என்ன பண்ணுவீங்க? உள்ள போயிட்டே இருப்பீங்க. ஆண்டவர் அதுல இருந்து தான் நம்ம தூக்கி எடுத்துக்கிறாரு. உளையான சேற்றிலிருந்து நாம தூக்கி எடுக்கப்படணும் அப்படின்னா வெளியே இருந்து ஒரு சப்போர்ட் நமக்கு தேவை. ஒரு மனுஷன் நம்ம மேல இரக்கமுள்ளவனா இருக்கணும். ஒருத்தர் நமக்கு கையை நீட்டி நம்ம தூக்கி விடணும். ஆண்டவர் அப்படிதான் பாருங்க, தன்னுடைய கையை நீட்டி நம்ம தூக்கினாராம். நாம இன்னைக்கு என்ன பண்ணிருக்கிறோம்? கண்மலையின் மேல நிறுத்தப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்து என்கிற அஸ்திபாரத்தின் மேல நாம கட்டப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்து என்கிற ஒரு கண்மலையின் மேல நாம நிறுத்தப்பட்டிருக்கிறோம். இனிமே நம்ம எதுவும் தொட முடியாது, எதுவுமே நம்மை மேற்கொள்ள முடியாது, பிசாசான நம்மை மேற்கொள்ளவே முடியாது. ஏன்னா இயேசு எல்லாவற்றின் மேலும் வெற்றி சிறந்தார். இந்த உலகத்தின் மேலும் வெற்றி சிறந்தார், பிசாசின் மேலும் வெற்றி சிறந்தார், சாத்தானின் மேலும். ஏறி வான்றாரு. மோசே ஏறி போறாரு. ஏறி போகும்போது மோசேக்கு ஆண்டவர் சொன்னது என்னது? நான் உனக்கு கொடுத்தேன்ல, நீ அதை உடச்சிட்டல, இப்ப நீ என்ன பண்ணு, அதை செஞ்சு எடுத்துட்டு வா அப்படின்றாரு. அப்ப மோசே அதை செய்யும் போதுதான் மோசேக்கு அந்த கஷ்டம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த காலத்துல கல்லுல பலகையை செய்யறது எவ்வளவு கஷ்டம். இன்னைக்கு மரத்துல பலகையை செய்யறதே பெரிய கஷ்டமா இருக்கு. எவ்வளோ பெரிய மெஷின்ஸ் எல்லாம் அதை கட் பண்ணி அதை அழகா ஒரு பலகை மாதிரி ஆக்குது. மோசே எதை வச்சு பண்ணாரு? கற்பலகை, கல்லுல பலகை. அந்த பலகை எப்படி இருக்கணும்? எழுதி கொடுக்குற மாதிரி இருக்கணும். அதுவும் இந்த 10 கற்பனை யார் எழுதணும்? ஆண்டவர் எழுதணும். அப்ப அதை எடுத்துட்டு போறாரு. அப்பதான் ஆண்டவர் அவரை பார்த்து சொல்றாரு, டேய் மோசே, நீ என்ன பார்த்து நீ என்ன நினைச்சிட்டு இருக்கன்னு தெரியல, ஆனா யாத்ரா 34ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல ஆண்டவர் அவரை பார்த்து சொல்றாரு, அந்த இடத்துல கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவரோட பேர் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியமும் உள்ள தேவன். நம்ம எல்லாம் கூட இதை சேர்ந்து படிக்கலாமா? ஆண்டவர் எப்படிப்பட்டவரா? கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியமும் உள்ள தேவன். நீங்களும் என்ன பண்ணுங்க, ஏதோ எங்கேயோ ஒரு இடத்துல நீங்க தப்பு பண்ணிட்டீங்க, ஏதோ வழி விலகி போயிட்டீங்க அப்படின்னா இந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீர் இரக்கமுள்ளவரா இருக்கிறீரே, ஆண்டவரே நீர் கிருபையுள்ளவரா இருக்கிறீரே, நீர் நீதியுள்ள தெய்வமா இருக்கிறீரே, நீர் சத்தியமுள்ள தெய்வமா இருக்கிறீரே, என்னை எப்படியாவது ஏற்றுக்கொள்ளுங்கன்னு ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா மோசேக்கு ஆண்டவர் அப்படிதான் தன்னை வெளிப்படுத்துறார். இன்னும் அடுத்த வசனம் பாருங்க, அவர் என்ன பண்றாராம்? 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை காக்கிறவர். எப்படி? 1000 generations. சும்மா ஒரு ஜெனரேஷன் 2 ஜெனரேஷன் கிடையாது. அவர் எவ்வளவு நாளா இரக்கத்தை காக்குறாராம்? 1000 ஜெனரேஷன், 1000 வருஷம் கிடையாது, 1000 ஜெனரேஷனுக்கு ஆண்டவர் அவ்வளவு இரக்கமுள்ளவர் பாருங்க. மோசே கற்பலகையை உடைச்சிட்டாரு,
ஆனாலும் ஆண்டவர் அவர் மேல என்ன பண்றாரு? இரக்கமுள்ளவரா இருக்கிறார். ஏன்னா அவர் இரக்கமுள்ள தெய்வம், ஏன்னா அவர் அன்புள்ள தெய்வம், ஏன்னா அவர் நம்மை நேசிக்கிற தெய்வம், ஏன்னா அவர் நமக்காக ஜீவனையே கொடுக்கிற தெய்வம், ஏன்னா நமக்காக அவர் பரத்திலிருந்து இறங்கி வருகிற தெய்வம். அப்படிப்பட்ட தெய்வம்ன்றதால அவர் என்ன பண்ணல, மோசேவை தண்டிக்கல. ஆண்டவர் என்ன பண்றாரு? மோசேக்கு 2வது முறை அவர் யாருன்னு சொல்றாரு. அவர் எப்படிப்பட்டவனா? 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்கிற தெய்வனா. இன்னும் பாருங்க, அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் என்ன பண்றவராம்? மன்னிக்கிறவராம். அக்கிரமம் பண்ணிட்டியா, ஆண்டவர் மன்னிப்பார். பாவத்தை பண்ணிட்டியா, ஆண்டவர் மன்னிக்கிறவர். நீ மீறுதலை பண்ணிட்டியா, ஆண்டவர் மன்னிக்கிறவர். அவர் சும்மா நீ ஏதோ ஒன்று தப்பு பண்ணிட்டு அவர் என்ன பண்றது இல்லை, உன்னை தூக்கி போடுறவர் கிடையாது. அவர் உனக்காக ஜீவனே கொடுத்தவர். அவர் என்ன பண்ணுவாரு? நீ என்ன பண்ணாலும் சரி, ஒரே ஒரு டைம் ஆண்டவரை பார்த்து திரும்பி பார்த்து, ஆண்டவரே என்னை மன்னியுங்க, இந்த தப்ப நான் பண்ணிட்டேன் நீ சொல்றியா, ஆண்டவர் உடனடியாய் உன்னை மன்னிக்கிற தெய்வமா இருக்கிறார். அவர் அவ்வளவு இரக்கமுள்ள தெய்வம், அவர் அவ்வளவு உருக்கமுள்ள தெய்வம். ஆமேன். அவர் அப்படிப்பட்ட தெய்வம் தான். நீங்க ஏதோ ஒண்ணு நினைச்சுக்கலாம், நான் இதை பண்ணிட்டேன், நான் எங்கிருந்து நான் அங்க பண்றது, நான் எங்கிருந்து ஆண்டவர் சமூகத்துக்கு போறது, அப்படிலாம் கிடையாது. நீ என்ன பண்ணாலும் சரி, நீ எப்படிப்பட்ட பாவத்தை செஞ்சாலும் சரி, ஆண்டவர் என்ன பண்றவராம்? கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா அவர் என்ன பண்றவரு? நம்முடைய பாவங்களை எல்லாம் நம்மை விட்டு விலக்குகிற தெய்வம். அவர் நம்மை சுத்திகரிக்கிற தெய்வம். பனிக்கட்டியை போல அவர் நம்மை மாத்திடுவார். ஒரு ஸ்னோவை போல அவர் நம்மை வெண்மையுள்ளவர்களாய் மாற்றிடுவார். அப்படிப்பட்ட ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஒயிட்டை நீங்க பார்த்திருக்கவே முடியாது. ஏன்னா அவர் இரக்கமுள்ள தெய்வம். ஆமா, ஆண்டவர் ரொம்ப இரக்கமுள்ள தெய்வம் நான் சொல்லிட்டேன்ல. ஆனா அவர் யாரு? அவர் நீதி உள்ளவர். கர்த்தர் இரக்கமுள்ள தெய்வம் தான். ஆனா அவர் யாரு? பரிசுத்தம் உள்ளவர். கர்த்தர் இரக்கமுள்ள தெய்வம் தான். ஆனா அவர் யாரு? அவரு நம்மை விசாரிக்கிறவர். நீ ஏதாவது தப்பு பண்ணிட்டியா, நீ மன்னிப்பு கேட்கலையா, நீ மன்னிப்பு கேட்கலன்னா உன்னை அப்படியே விட்டுற மாட்டார். வேணா அப்படியே அந்த வசனத்தை தொடர்ந்து பாருங்க. குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல். நீ தப்பு பண்ணிட்டியா, நீ அப்படியெல்லாம் போயிட முடியாது. ஆண்டவர் இவ்வளவு நேரம் நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், ஆண்டவர் எவ்வளவு இரக்கமுள்ளவர் பாருங்க. மோசேவை பார்த்து ஆண்டவர் பாருங்க போட்டு உடச்சிட்டாரு. ஆனாலும் ஆண்டவர் இன்னொன்னு எடுத்துட்டு வந்துட்டாரு. அதே தேவன் இங்க எப்படி சொல்றாரு பாருங்க, அவர் குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல். அப்ப அவர் யாரு? நியாயம் விசாரிக்கிற தெய்வம். அவர் யாரு? அவர் நீதி உள்ளவர். அவர் யாரு? மகத்துவம் உள்ளவர். அவர் யாரு? பயங்கரமான பராக்கிரமசாலி. கர்த்தர் நம்மை விசாரிக்கிறவர். அப்ப நாம் என்ன பண்ணணும்? ஆண்டவர் இரக்கமுள்ளவர் நாம என்ன பண்ற கூடாது? அப்படியே இஷ்டத்துக்கு நடந்துடக்கூடாது. அதுதான் இந்த இடத்துல சொல்ல வரேன். ஆண்டவர் இரக்கமுள்ளவர் தான். ஆனா ஆண்டவர் யாரு? பரிசுத்தம் உள்ளவர். ஆண்டவர் இரக்கமுள்ளவர் தான். ஆண்டவர் யாரு? நம்ம கேள்வி கேட்கிறவர். ஆண்டவர் யாரு? நம்ம மனசாட்சி குத்துற மாதிரி கேட்கிறவர். அப்படிப்பட்டவர் தான் ஆண்டவர். சும்மா நம்ம எப்படி வேணா வாழ்ந்துக்கலாம், ஆண்டவர் இரக்கமுள்ளவர் தானே, ஆண்டவர் கிருபையுள்ளவர் தானே, எப்படி வேணா இருக்கலாம்லாம் கிடையாது. ஆண்டவர் இரக்கமுள்ளவர். ஆனா நாம பண்றதை எல்லாத்தையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். பைபிள் அப்படிதான் போட்டிருக்கு. கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்குது. ஆண்டவருடைய கண்கள் பாவத்தை மட்டும் தான் பார்க்காது, ஆனா நீ யாருன்றதை பார்க்குது. ஆண்டவருடைய கண்கள் பாவத்தை மட்டும் தான் அதை நோக்குறது கிடையாது, ஆனா பாவியாகிய மனுஷனை பார்க்கிறவர். அவர் பாவியாகிய மனுஷன் என்னென்ன பண்றான்னு பார்க்கிறவர். ஆண்டவர் எல்லாரையும் நோக்கி பார்க்கிறார். ஆமேன். அப்போ நாம் என்ன பண்ணோம்? இரக்கத்தை தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி கர்த்தர் எவ்வளவு இரக்கமுள்ளவர்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப அடுத்து நான் கேள்வி கேட்கிறேன், அப்போ இரக்கம்னா என்ன? இரக்கம்னா என்ன? அப்போ கிருபை வேற, இரக்கம் வேற. அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படிதான் எழுதுறாரு. 1 தீமோத்தேயு 1:2, 2 தீமோத்தேயு 1:2, தீத்து 1:2 இதெல்லாம் சொல்றாரு. கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. அதாவது கிருபையும் இருக்கணும், இரக்கமும் இருக்கணும், சமாதானமா இருக்கணும். இந்த மூணுமே தனித்தனி. நாம நிறைய நேரத்தில் நினைச்சுக்கிறோம் கிருபை அப்படின்னா இரக்கம் அப்படின்னா ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். இங்கிலீஷ்ல அப்படிதான் ஒரு இடத்துல போட்டிருக்கு. சங்கீதம் 85:10 பார்த்தாக்க கிருபையும் சத்தியம் ஒன்றே ஒன்று சந்திக்கும் அப்படின்னு தமிழ்ல போட்டிருக்கு. இங்கிலீஷ்ல mercy and truth shall meet together அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப அந்த இடத்துல ஏதோ ஒரு சந்தேகம் வருது பாருங்க. ஆனா நாம என்ன பண்ணோம்? கிருபை வேற, இரக்கம் வேற. கிருபையும் இரக்கமும் ரெண்டும் ஒண்ணு கிடையாது. கிருபையை புரிஞ்சுக்கணும், இரக்கத்தையும் புரிஞ்சுக்கணும். ரொம்ப நாளைக்கு முன்னாடி கிருபையை பத்தி நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். அதே எக்ஸாம்பிள் இப்ப சொல்ல போறது இல்லை. அடுத்து நான் போறேன். கிருபை அப்படின்னா என்ன அப்படின்னா, கர்த்தர் நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை
விடுவிப்பதற்காக காட்டினது தான் கிருபை. ஆதாம் ஏவாள் ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க, கீழ்ப்படியாம போயிட்டாங்க. ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, அதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு, இந்த பழத்தை நீ சாப்பிடும் நாளில் சாகவே சாவாய். அப்ப ஆண்டவர் என்ன பண்ணிருக்கணும், அதை சாப்பிட்ட உடனே அவங்கள சாகடிச்சிட்டு இருக்கணும். அதுதான் கிருபை. மனுஷன் ஆண்டவருக்கு முன்பதாக பாவி, மனுஷன் ஆண்டவருக்கு முன்பதாக ஒண்ணுமே கிடையாது, மனுஷன் கர்த்தருக்கு முன்பதாக நீதி உள்ளவன் கிடையாது. இதை மனுஷன் ஒத்துக்கொள்றான். ஆண்டவர் என்ன பண்றாரு, அதை அவனுக்கு கிருபையா கொடுக்கிறார். பாருங்க, ஆண்டவர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஜீவனை கொடுத்தது ஒரு கிருபை. ஆனா இரக்கம்னா என்ன தெரியுமா, அந்த பாவத்திலிருந்து இந்த மனுஷனால விடுவிக்கப்படவே முடியலையே, பாவத்திலிருந்து இந்த மனுஷனால மீண்டு வரவே முடியலையே, இந்த பாவம் இந்த மனுஷனை இப்படியெல்லாம் மாத்துதே, இந்த பாவம் இந்த மனுஷனை இப்படியெல்லாம், இவன் எப்படி இருக்கிறான் பாருங்க அப்படின்ட்டு நாம ஒரு மனுஷனை பார்த்து இரக்கப்படுறது பேர் தான் இரக்கம். ஆமேன். கிருபை வேற, இரக்கம் வேற. கிருபை கர்த்தரிடந்து வருவது, இரக்கம் நீங்களும் காட்டலாம். கர்த்தர் கிருபை உள்ளவர். நாம ஒருத்தர் மேல கிருபை உள்ளவர்களா இருக்க முடியாது, பிரயோஜனமே கிடையாது. ஆனா நாம ஒருத்தர் மேல என்ன பண்ணலாம், இரக்கமுள்ளவர்களாய் இருக்க முடியும். ஏன்னா கிருபை வேற, இரக்கம் வேற. கிருபை கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது, இரக்கம் நாமும் காட்டலாம். கர்த்தரும் இரக்கமுள்ளவர் தான். அவர் 1000 தலைமுறை மட்டும் இரக்கத்தை காக்கிறவர். அவருடைய பிள்ளைகளா இருக்க நாமளும் என்ன பண்ண முடியும், இரக்கத்தை காண்பிக்க முடியும். என்ன பிரதர் இவ்வளோ நேரம் இரக்கம் இரக்கம் இறக்கன்றீங்க அப்படின்னா என்னன்னு சொல்லவே இல்லையே, கிருபை கிருபை கிருபைன்னு சொல்றீங்க, இரக்கம் இறக்கன்றீங்க அப்படின்னா என்னன்னு சொல்லவே இல்லையே. ஏன்னா நம்ம வேதத்துல இருந்து நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். லூக்கா 10ஆம் அதிகாரம் எடுங்க. லூக்கா 10வது அதிகாரம். ஒரு மனுஷன் இரக்கம்னா என்ன, எப்படி நம்ம இரக்கத்தை புரிந்து கொள்ளலாம், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஸ்டோரி தான். ரொம்ப வேகமா நம்ம கடந்து போலாம். லூக்கா 10வது அதிகாரம் பாருங்க, 30வது வசனம் வாங்க. லூக்கா, இயேசு என்ன பண்றாரு அங்க, அதுக்கு முன்னாடி இயேசுக்கும் ஒரு லாயருக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. அப்ப ஆண்டவர் அந்த மனுஷனை பார்த்து ஒரு சம்பவத்தை சொல்றாரு. இது உண்மை சம்பவமா இருக்கலாம், இல்ல இது ஆண்டவரே நம்ம புரிந்து கொள்வதற்காக சொல்லதாக இருக்கலாம். இதை ஒரு ஓமை அப்படின்னு சொல்றாங்க, பேரபிள் அப்படின்னு சொல்றாங்க, நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். ஆண்டவர் என்ன பண்றாரு, இந்த சம்பவத்தை சொல்றாரு. எல்லாருக்கும் இந்த சம்பவம் தெரியும்னு நினைக்கிறேன். என்ன நடக்குது, எருசலேமுக்கும் எரிகோவுக்கும் போற இடத்துல ஒரு மனுஷன் என்ன பண்றான், போறான். நம்ம அதை ஒரு டைம் படிக்கலாமா? நான் படிக்கிறேன். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேம்ல இருந்து எங்க போறான், எரிகோவுக்கு போறான். எரிகோவுக்கு அவன் என்ன பண்றான், டிராவல் பண்ணி போறான். எருசலேம் என்பது ஒரு மலை பிரதேசம், பட்டணம். எரிகோ என்பது ஒரு பள்ளத்தாக்கு. அந்த இடத்துல ஒரு நீரூற்றெல்லாம் இருக்கும், நீரோடையெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நடுவுல இருக்கிற ஒரு நடுவுல இந்த எருசலேமுக்கும் எரிகோவுக்கும் நடுவுல நடக்கிற சம்பவம் தான் இது. அங்க ஒரு ஹைவே இருந்திருக்கும் போல அந்த காலத்திலேயே. இதை ஒரு சிலர் என்ன பண்றாங்க, யோசுவா காலத்துல இருந்து எரிகோ அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அது வேற இது வேற. யோசுவா காலத்துல எரிகோ என்ன ஆச்சு, அந்த பட்டணம் அவங்க பாட்டு பாடி ஆண்டவரை ஆராதிக்கும் போதே அந்த பட்டணத்தின் அலங்கம் என்ன பண்ணுச்சு, இடிந்து விழுந்துருச்சு. அப்போ யோசுவா சொல்றாரு, அந்த பட்டணத்தை எரிச்சு போட்டு சொல்றாரு, இந்த பட்டணத்தின் அலங்கத்தை கட்டுறவன் உயிரோடவே இருக்க மாட்டான்னு சொல்லிட்டாரு. அந்த பட்டணம் அதோட அழிஞ்சு போச்சு. கர்த்தருடைய மனுஷன் ஒரு பட்டணத்தை பார்த்து அப்படி சொன்னா அந்த பட்டணம் திரும்ப கட்டப்பட்டிருக்க வாய்ப்பே கிடையாது. இது வேற எரிகோ, அது வேற எரிகோ. இது ரொம்ப கிட்ட இருக்குது, அது ரொம்ப தூரமா இருக்குது. அப்படி ஒரு பட்டணமே இப்ப கிடையாது. அப்போ எரிகோ நோக்கி போறான். அப்ப அங்க என்ன நடக்குதான், அந்த மனுஷன் எங்க மாட்டிக்கிறான், கள்ளர் கையில அகப்பட்டான், திருடங்க கையில மாட்டிக்கிட்டான். அவன் தனியா போயிருக்க வேணும். திருடர்கள் அவனை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி அவங்க கிட்ட இருக்கிறதெல்லாம் பிடுங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க என்ன பண்ணிருக்காங்க பாருங்க, அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவன் என்ன பண்ணிட்டாங்க, அவன் ட்ரெஸ் கொஞ்சம் விலை வந்த ட்ரெஸ் போட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். அந்த ட்ரெஸ் என்ன பண்ணிட்டாங்க, அவங்ககிட்ட இருந்து பிடுங்கிட்டாங்க. பிடுங்கி அவன் என்ன பண்ணிட்டாங்க, அவனை அடித்து காயப்படுத்தி அவன் என்ன பண்ணிட்டாங்க, குற்றுயிராக விட்டு போனார்கள். ஆங்கிலத்தில் அது என்ன போட்டு, இங்கிலீஷ்ல அப்படின்னா ஹாஃப் டெட். அதாவது இன்னும் கொஞ்சம் அவனை அப்படியே விட்டா என்ன ஆயிடுவான், செத்து போயிடுவான். அப்ப அவனை எந்த அடி அடிச்சிருப்பாங்க பாருங்க. அந்த மனுஷனால சீக்கிரத்துல எழுந்து நடக்க முடியுமா, அந்த மனுஷனால கண்ணு திறந்து பார்க்க முடியுமா, அந்த மனுஷனுக்கு எப்படிப்பட்ட காயங்கள்லாம் இருந்திருக்கும். அந்த மனுஷனை போட்டு அடிச்சு எலும்பெல்லாம் உடச்சிட்டு இருப்பாங்க. அப்பதான் அவனால எழுந்து ஓடி இருக்க முடியாது. அந்த மனுஷன் ரத்தம் அப்படியே போயிட்டு இருக்கும், பாதி ரத்தம் கண்டிப்பா போயிட்டு இருக்கணும். அந்த மனுஷன் எப்படி இருக்கிறான், குற்றுயிரா இருக்கிறான். அதாவது அவனுக்கு இன்னும் கொஞ்சம் அப்படியே விட்டுட்டா அவன் என்ன பண்ணிடுவான், செத்து போயிடுவான். இந்த நேரத்துல என்ன நடக்குது, அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன், ஆசாரியன்னா யாரு, சாமியார்,
ஒரு சாமியார் அந்த பக்கம் வராரு பாருங்க. அவர் எப்படி வராரு, அப்படி ஒருத்தன் இருக்கிறது அவருக்கு தெரியாது. அந்த பக்கம் அவர் ஏதோ ஒரு வேலையா போறாரு. அவர் என்ன பண்றாரு, அவனை பார்த்துட்டு விலகி போயிடுறாரு. சாமியார் என்ன பண்றாரு, பார்த்துட்டு அப்படியே தள்ளி போயிடுறாரு. இதுக்கு பல கதைகளை கட்டுவாங்க. சாமியார் அது நியாயப்பிரமாணம் தொடக்கூடாது அப்படி இப்படின்ட்டு. ஆண்டவர் அதெல்லாம் மீன் பண்ணி இங்க சொல்ல. அடுத்து ரெண்டாவது ஒரு ஆள் வராரு. யாரு, லேவியன் அந்த இடத்துக்கு வரான். லேவியன்னா யாரு, சர்ச்சில் வேலை செய்யறவன். நம்ம இதை எப்படி சொல்லலாம்னா கோயில் பிள்ளை. கோயிலே தான் இருப்பாரு அவர். எப்பவுமே கோயிலை சுத்தம் பண்ணுவாரு, அதை பண்ணுவாரு, பெருக்குவாரு. அவர் ரொம்ப நல்லவரா தன்னை காட்டிப்பாரு. அப்படியே பர்ஃபெக்டா இருப்பாரு வெளியே பாக்குறதுக்கு. அப்படி மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஒரு லேவியன் வரான். வந்து என்ன பண்றான், கிட்ட வந்துட்டான். லேவியன் என்ன பண்றான், இந்த மனுஷன் ஆஃப் டெட்டா இருக்கிறான் பாருங்க, குற்றுயிரா இருக்கிறான் பாருங்க, கிட்ட வந்துட்டான். கிட்ட வந்து வேடிக்கை பாக்குறான். இன்னைக்கு நாமளும் அப்படிதான் நிறைய நேரங்களில் எப்படி இருக்கிறோம், எப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் இந்த இடத்துல நமக்கு சொல்லித்தராரு. அப்புறம் எப்படி இருக்கணும்னு சொல்லித்தராரு. தூரத்துல பார்த்து முதல்ல ஒரு சாமியார் வராரு. என்ன பண்றாரு, தூரத்துல பார்த்து விலகி போயிடுறாரு. ஒரு மனுஷன் கஷ்டத்துல இருக்கிறான், ஒரு மனுஷன் அவன் விட்டா அவ்வளவுதான் போயிடுவான். அப்போ அந்த சாமியார், நான் நினைக்கிறேன் அந்த சாமியார் என்ன நினைச்சிருப்பாருன்னா, இவன் ஏதோ போன ஜென்மத்துல ஏதோ தப்பு பண்ணிட்டான்பா, அதனாலதான் அவன் என்ன பண்றாங்க இந்த ஜென்மத்துல போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. அந்த சாமியார் அப்படி கூட நினைச்சிருக்கலாம். ரெண்டாவது பாருங்க, கோயில் பிள்ளை ஒழுங்கா கோயிலுக்கு போறவரு, ஒழுங்கா சர்ச்சுக்கு போறவரு, சர்ச்சிலேயே இருக்கிறவரு, அவர் தான் லேவியன். அவர் என்ன பண்றாரு, கிட்ட வந்து வேடிக்கை பாக்குறாரு. வேடிக்கை பார்த்துட்டு எதனா ஹெல்ப் பண்ணிருக்கலாம்ல, என்ன பண்றாரு, கிளம்பி போயிட்டார். இப்ப மூணாவது ஒரு மனுஷன் வரான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில். சமாரியன் எங்க இருந்து வரான் அப்படின்னா, எரிகோல இருந்து எருசலேமுக்கு போறான். இந்த 3 பேரும், இந்த அடிப்பட்டவன், அந்த ஆசாரியன், லேவன், இவங்கெல்லாம் எருசலேம்ல இருந்து சமாரியாவுக்கு போறாங்க. ஏற்கனவே அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க, வி ஆர் பர்ஃபெக்ட் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்க, இன்னொரு இடத்துக்கு போறாங்க. இங்க வர மனுஷன் யாரு அப்படின்னா சமாரியன். இவன் இம்பர்ஃபெக்டா இருக்கிற ஒரு இடத்துல இருந்து பர்ஃபெக்ஷன் தேடி போறான். அதாவது பாவி என்பதை உணர்ந்து அவன் எங்க போறான், ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த சமாரியன் எருசலேம் தேவாலயத்துக்கு பிரயாணமாய் போயிருக்க வேண்டும். அங்க போயிட்டு பலி செலுத்தத்துக்காக கூட போயிருக்கலாம், தன்னுடைய பாவத்தை அறிக்கையிடுவதற்காக போயிருக்கலாம், தன்னை ஆண்டவருக்கு முன்பாக தன்னை எப்படியாவது சுத்திகரித்துக் கொள்வதற்காக போயிருக்கலாம். அந்த மனுஷன் என்ன பண்றான் பாருங்க, பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு முதல்ல என்ன பண்றான், அந்த மனுஷனை பார்க்கிறான். ரெண்டாவது பாருங்க, மனதுருகி. ஆண்டவர் இந்த வார்த்தையெல்லாம் சும்மா சொல்ல, இதெல்லாம் நாம கத்துக்கணும். முதல்ல பார்க்கிறான். நாம யாராவது ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது நம்ம பார்க்கிறோமா, இல்ல பார்த்துட்டு அப்படியே கடந்து போயிடுறோமா, இல்ல பார்க்காத மாதிரி போயிடுறோமா? இங்க பாருங்க, அந்த மனுஷன் என்ன பண்றான், அவனை பார்க்கறான். ரெண்டாவது, நாம பார்க்கிறோம், ஆனா நாம என்ன பண்றோம், பல நேரங்கள்ல ஜஸ்டிஃபை பண்ணிடுறோம். இவன் ஏதோ பண்ணிட்டான்பா, அதான்பா இப்படி ஆயிடுச்சு. அது பேர் இரக்கம் கிடையாது. அவன் என்ன பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, அவன் மேல நம்ம என்ன பண்ணோம், மனதுருக்கமா இருக்கணும். ஏன்னா இயேசு அப்படிதான் இருந்தார் பாருங்க. இயேசு என்ன பண்றாரு, மனதுருகி கையை நீட்டி தொட்டார் அப்படின்னு தான் பைபிள்ல போட்டிருக்கு. ஆண்டவர் எல்லாரையும் பார்த்து மனதுருகினாராம். அப்போ இந்த மனுஷன் என்ன பண்றான், மனதுருகி. மூணாவது என்ன பண்றான் பாருங்க, கிட்ட வந்து. இதுக்கு முன்னாடியே ஒரு மனுஷன் வந்தான், அந்த இடத்துக்கு தான் வந்தான். ஆனா சமாரியன் என்ன பண்றான், கிட்ட போறான். இது அவன் பண்ற மூணாவது வேலை. நாலாவது என்ன பண்றான் பாருங்க, அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து. அப்ப அந்த காயங்களை பார்த்து அந்த காயங்களை என்ன பண்றான், சுத்தம் பண்றான். நாம் என்ன பண்றோம், ஒரு மனுஷன் காயப்பட்டு இருக்கிறான்னா நாம் என்ன பண்றோம், இன்னும் காயப்படுத்துறோம். இன்னும் என்ன பண்றோம், குத்தி குத்தி காட்டுறோம். நீ சரி கிடையாது, நீ அதை பண்ணிருப்ப, அதனாலதான் உனக்கு ஆச்சு இப்படிலாம் சொல்றான். ஆனா இந்த மனுஷன் என்ன பண்ணல, அதெல்லாம் பண்ணல. காயங்களுக்கு எண்ணெய் வார்த்து, திராட்சரசத்தை வார்த்து, அந்த காயங்களை அடுத்து என்ன பண்றான், கட்டுறான். அந்த மனுஷனை ஆற்றுறான், அந்த மனுஷனை தேய்ச்சுறான், அந்த மனுஷனுக்கு நல்லதெல்லாம் பண்றான். அந்த மனுஷன் செத்து போற நிலைமையில இருந்து அந்த மனுஷனை மீட்டு வர இவன் முயற்சி பண்றான் பாருங்க. காயங்களை கட்டி அடுத்து பாருங்க, தன் சுய வாகனத்தில் ஏற்றி, இவன் எந்த வண்டியில வந்தானோ அந்த வண்டியில இவனை ஏத்துக்கிறான். நாம என்ன பண்ணுவான், இன்னொரு வண்டியை கூப்பிடு, ஆட்டோ நில்லு, வா ஏத்தின் போ. பாருங்க,
நாம என்னென்ன காரியங்களை தவறுகிறோம் என்பதை இந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு ஞாபகப்படுத்துறாரு பாருங்க. இரக்கமுள்ளவர்களா இருக்கிறோமா அப்படின்னா, இரக்கமுள்ளவர்களா இருக்கிறோம்னு சொல்லிக்கிறவங்களுக்கு கூட இது ஒரு பெரிய சேலஞ்ச். தன்னுடைய சுய வாகனத்தில் ஏற்றி எங்க கொண்டு போறான்? சத்திரத்துக்கு கொண்டு போய், நாம் அதை எப்படி நினைச்சுக்கலாம் அப்படின்னா ஹாஸ்பிட்டல் நினைச்சுக்கலாம். ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் என்ன பண்றான்? பராமரிக்கிறான். இந்த மனுஷன் எதற்காக வந்தான்? எருசலேமை நோக்கி போறான். ஆனா இந்த மனுஷன், ஒரு மனுஷன் குற்றூரா இருக்கிறத பார்த்துட்டு அந்த மனுஷன் கூட திரும்ப ரிட்டர்ன் போறான். ரிட்டர்ன் போயிட்டு என்ன பண்றான்? அவனை சத்திரத்துல வச்சு பராமரித்தான். போயிட்டு விட்டுட்டு கிளம்பில்ல, பராமரித்தான்னு போட்டிருக்கு. பைபிள் இருக்கிற ஒரு ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியம். he taken care of that person. அவன் யாருன்னு இந்த மனுஷனுக்கு தெரியாது, அவன் எப்படிப்பட்டவன்னு தெரியாது, அவன் என்னென்ன வேலை செஞ்சிருப்பான்னு தெரியாது, ஏன் அவனை அடிச்சாங்கன்னு தெரியாது, ஏன் அவனை போட்டு குற்றுயிராய் கொலையுயிராய் போட்டாங்கன்னு தெரியாது. ஆனா அந்த மனுஷனை இவன் என்ன பண்றான்? கொண்டு போய் பராமரிக்கிறான். அடுத்த வசனம் பாருங்க. மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து, இதெல்லாம் என்ன பண்றாங்க? இது ஒரு சீப்பா 2 ரூபாய் அப்படின்ற மாதிரி பேசிடுறாங்க. அன்னைக்கு ஒரு நாளைக்கு கூலி 1 பணம், பைபிள் அப்படிதான் போட்டிருக்கு. அந்த 1 பணத்தை வச்சு இந்த சத்திரத்துல 12 நாள் இருக்கலாமா? நல்லா கவனிங்க. அந்த சத்திரத்துல என்ன பண்ணலாமா? அந்த 1 பணத்தை வச்சு 12 நாள் இருக்கலாமா? இவன் எத்தனை பணத்தை எடுக்கிறான்? 2 பணம் எடுக்கிறான். அப்ப அந்த சத்திரத்துல எவ்வளவு நாள் இருக்க முடியும்? 24 நாள் இருக்க முடியும். மறுநாள் இவன் வேலையா கிளம்புறான். இவன் எங்க வந்தான்? எருசலேமை நோக்கி பிரயாணமே வந்தான். அவன் ஆண்டவரை நோக்கி தேடி போக வேண்டியது அவசியமா இருக்கு. என்ன பண்றான்? ஆண்டவரை நோக்கி போறான். ஆனாலும் என்ன பண்றான்? அந்த மனுஷனுக்கு தேவையானதை கொடுக்குறான் பாருங்க. இன்னைக்கு நிலைமையில அதை, அந்த 2 பணத்தை நான் சும்மா போய் கணக்கு பண்ணி பார்த்தேன். 20,000 ரூபாய் வருது. யாருக்கு? யாருன்னே தெரியாத ஒருத்தனுக்கு. யாருக்கு? எங்கேயோ அடிபட்டு உதப்பட்டவனுக்கு. யாருக்கு? எலும்பெல்லாம் உடச்சி அடுத்து டெத்துன்னு இருக்கிறவனுக்கு. அவனை கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து எவ்வளவு கொடுக்குறான்? 20,000 ரூபாய். அவங்ககிட்ட அவ்வளவுதான் இருந்திருக்கும் போல. 20,000 ரூபாவை எடுத்து, நான் சொல்றேன், அது 2 பணம்னு போட்டிருக்கு, நான் அதை கணக்கு பண்ணி சொல்றேன். அந்த 20,000 ரூபாயில என்னென்ன பண்ணலாம்? கண்டிப்பா அந்த மனுஷனை குணப்படுத்திடலாம். கண்டிப்பா எலும்பெல்லாம் உடஞ்சிட்டு இருந்தா என்ன பண்ணலாம்? கட்டு போட்டுடலாம். கண்டிப்பா அந்த மனுஷனுக்கு என்ன பண்ணலாம்? ஆகாரம் கொடுக்கலாம். கண்டிப்பா அந்த மனுஷனுக்கு ட்ரிப்ஸ் எல்லாம் ஏத்தலாம், ஊசிலாம் போடலாம். எல்லாமே பண்ணி அந்த மனுஷனை என்ன பண்ணலாம்? அடுத்த லெவலுக்கு எப்படியாவது அந்த மனுஷன் என்ன பண்ணிடலாம்? அந்த குற்றூரா இருக்கிற நிலைமையில இருந்து காப்பாத்திட முடியும் அப்படின்னு அந்த மனுஷன் என்ன பண்றான்னு நினைச்சு அவங்ககிட்ட இருந்த 2 ரூபாய் என்ன பண்ணிட்டான்? கொடுத்துட்டான். கொடுத்துட்டு அப்படியே விட்டுட்டு போயிடல. எப்படின்னா அனுப்பிடுப்பா வீட்டுக்கு அப்படிலாம் சொல்ற பாருங்க. சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள். எப்படி? ஒருத்தர் வசமா ஒப்படைச்சிட்டு போறான். அதிகமா ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் 24 நாளுக்கு அப்புறமா இவன் இங்க இருந்தா நான் என்ன பண்றேன்? திரும்ப வரும்போது மீதியை கொடுத்துடுறேன். இதுதாங்க இரக்கம். இதுக்கு பேர் தான் இரக்கம். நாம நல்ல சமாரியன் நல்ல சமாரியன்னு சொல்றோம். நாம நல்ல சமாரியனை போல இருக்கிறோமா? இங்க நல்ல சமாரியன்னு போல, வெறும் சமாரியன்னு போட்டிருக்கு. நல்ல சமாரியன் இயேசு. இதே தான் இயேசு பண்ணார் பாருங்க. நாம பாவத்துல விழுந்து கிடக்கிறத பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டு போயிடல, பரத்திலிருந்து நமக்காக இறங்கி வந்தாரு. இறங்கி வந்து அவர் சும்மா இல்ல, நம்ம மேல மனதுருகினார். அவர் நம்ம மேல மனதுருகினது மாத்திரமல்ல, நம்மை பார்த்து நம்மை உலகத்தில் இருக்கிற பாவிகளை எல்லாம் சுஸ்தமாக்கினார், எல்லாரையும் சுகப்படுத்தினார், பேய்களை விரட்டினார், நோய்களிலிருந்து அவர்களை குணமாக்கினார். அதோட அவர் நிறுத்தல, அவர் அவர்களுக்காக அவருடைய பாவத்தை பார்த்து அந்த பாவத்தினால அவர்கள் மன்னிக்கப்படணும்னா ரத்தம் சிந்துதல் ஒண்ணு இருக்கணும், தன்னுடைய ரத்தத்தையே கொடுத்தாரு. அவர் ஒரு பாவமும் அறியாதவர். அவர் என்ன பண்ணாரு? அவரை கல்லர்களுக்கு நடுவுல அரைஞ்சிட்டாங்க சிலுவையில. அவர் தன்னையே ஜீவபலியாய் ஒப்பு கொடுத்தார். தன்னையே ஜீவபலியாய் ஒப்பு கொடுத்ததன் மூலமா இன்னைக்கு நாமெல்லாம் சுத்தமா இருக்கிறோம், நாமெல்லாம் பரிசுத்தமா இருக்கிறோம், நாமெல்லாம் நீதிமான்கள் என்று சொல்லப்படுறோம். இது எல்லாத்துக்கும் காரணம் இயேசு வந்ததுதான். இது மட்டும் இல்ல, இயேசு என்ன பண்ணிட்டாரு? அந்த மனுஷனை சத்திரத்துல விட்டுட்டு போயிருக்கிற மாதிரி நம்ம பரிசுத்த ஆவியானவர் கையில கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. ஆண்டவர் திரும்ப வர போறாரு, வந்து நம்மை மீட்டு கொள்ள போறாரு. அது வரைக்கும் நாம கரை திரையற்ற பரிசுத்தமுள்ள மகிமையுள்ள சபையாக இருப்போமா? இதுதான் கேள்வி. நம்மை பார்த்துக்கிறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் ஒரு நாள் நம்ம தேடுறோமா? பரிசுத்த ஆவியானவர் சொல்றதை கேட்டு நடக்கிறோமா?
பரிசுத்தாவியானவர் நமக்கு இரக்கமுள்ளவனா இருன்னு சொல்றாரு. இரக்கமுள்ளவனா இருக்கிறோமா? ஒருத்தரை பார்த்து காயத்தை கட்டுறோமா, இல்ல காயத்தை என்ன அதிகமாக்குறோமா? ஒருத்தரை பார்த்து ஏளனமா பேசுறோமா? ஒருத்தரை பார்த்து அவங்களுக்கு நம்ம ஜெபிக்கிறோமா இல்லையா? அவர்களை நாம அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு என்ன பண்றோமா? இதெல்லாம் பண்ணீங்கன்னா தான் நீங்க இந்த சமாரியனை போல வருவீங்க. இல்லையா, இந்த சமாரியனை போல இருக்க மாட்டீங்க. ஏன்னா பைபிள் அப்படிதான் நமக்கு இப்ப ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாரு, இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அப்படியே கீழே பாருங்க, 37வது வசனம். ஆண்டவர் கேட்கிறாரு, இதுல யாரு, இந்த 3 பேர்ல யாரு அவனுக்கு நல்லது பண்ணான்னு நீ நினைக்கிற அப்படின்னா, அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்போ ஆண்டவர் நம்ம இடத்திலிருந்து எதிர்பார்ப்பது, நீ இரக்கமுள்ளவனா இருக்கிறாயா? இரக்கத்தை பெற்றுக்கொள்வதை பத்தி இன்னும் நான் போவே இல்லை. நாம ஏற்கனவே இரக்கத்தை பெற்றுக்கொண்டோம். கொஞ்சம் வேகமா முடிச்சிடும், நமக்கு டைம் அதிகமாயிடுச்சு. இரக்கத்தை நாம ஏற்கனவே ஆண்டவர் நமக்கு ஒரு பேட்டர்னை கொடுத்துருக்கிறாரு. இரக்கமுள்ளவனா இருக்கிறியா? ஒருத்தரை பார்த்து மனதுருகுறியா? ஒருத்தரை பார்த்து அவங்க காயத்தை கட்டுறியா? ஒருத்தரை பார்த்து அவங்களுக்காக ஜெபம் பண்றியா? அவங்களுக்கு நீ ஏதாவது செய்யறியா? உன்னிடத்துல இருக்கிறத நீ அவங்களுக்கு கொடுத்து ஏதாவது ஹெல்ப் பண்றியா? அவங்களை அடுத்த லெவலுக்கு எப்படியாவது கொண்டு போனன்னு பாக்குறியா? இல்ல அப்படியே செத்து போடுன்னு விட்டுடுறீங்களா? இதுதான் ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிற கேள்வி. உலக பிரகாரமான மனுஷனா இருந்தா ஆண்டவரை நீங்க தேடி, ஆண்டவர் உங்களுக்குள்ள, ஆண்டவர் கிறிஸ்தவன் தான் சொல்லிட்டு ஆனாலும் ஆண்டவர் உங்களுக்குள்ள இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்படியே விட்டுட்டு போயிடுவீங்க. ஆனா ஒரு மனுஷன் பாவத்தில் அகப்பட்டு, ஒரு மனுஷன் அந்த பாவத்தினால வருகிற சாபத்தினாலே மாண்டு போகிறது போல அந்த மனுஷனை பார்த்து நாம் அப்படியே விட்டுட்டு போயிடுறது இரக்கம் கிடையாது. அந்த மனுஷனுக்காக ஜெபம் பண்றது இரக்கம். அந்த மனுஷனுக்காக ஆண்டவரிடத்துல மன்றாடுறது இரக்கம். அந்த மனுஷனுக்காக ஆண்டவரிடத்துல, ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே இந்த மனுஷனை எப்படியாவது மன்னிங்க அப்படின்னு சொல்றது இரக்கம். அந்த மனுஷனை தேடி பார்த்து அந்த மனுஷனை அந்த பாவத்திலிருந்து மீட்டு வருவது இரக்கம். நம்மளால மீட்டு வர முடியாது, ஆண்டவர் பார்த்து பாரு. ஆனா நாம் என்ன பண்ணோம்? அதற்காக ஒரு பிரயாசத்தை பண்ணணும். இதை தான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லி தராரு. அப்ப இரக்கமுள்ளவர்கள் யாரு? பாக்கியவான்கள். அந்த இரக்கம்னா என்ன? ஒரு சமாரியனை போல யாருன்னே தெரியாதவங்களா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணோம்? அவளுக்கு போய் இரக்கத்தை காட்டணும். இன்னைக்கு நாம் என்ன பண்ண, ஒரு முடிவு எடுக்கணும். ஆண்டவரே, நான் இரக்கமுள்ளவனா இருக்கிறேனா? அப்ப இவர்கள் இரக்கத்தை பெற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. இரக்கத்தை பெற்றுக்கொள்வதை குறித்து பார்த்தாக்கா இன்னும் ஒரு 1/2 hour ஆயிடும் போல. ஆனா நான் மேலோட்டமா சொல்லிடுறேன், ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் காண்பித்து நான் இதை முடிச்சிடுறேன். பைபிள் சொல்லுது, நாம், அதாவது ரோமர் 5:8 இப்படி சொல்லுது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்து தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். எப்படியா? அந்த அடிபட்டு போன ஒரு மனுஷன் எப்படி இருக்கிறான், அவன் நல்லவனா கெட்டவனான்னு தெரியாது. அதே போல ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கும் போதும் ஆண்டவர் என்ன பண்றாரு, நம்மளால அவருக்கு எதுவுமே பண்ண முடியாது, நம்மளால அவருக்கு எந்த ஒரு நல்லதும் பண்ண முடியாது, நம்மளால நம்ம இடத்துல இருந்து எந்த ஒரு நற்கிரியும் வரப்போறது கிடையாது. ஆனாலும் அவர் என்ன பண்ணாரு, நமக்காக அறையப்பட்டார், நமக்காக சிலுவையில் அறையப்பட்டார், நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக அவரை தேவையில்லாத வார்த்தைகளால திட்டினாங்க, அவர் மேல காரி துப்புனாங்க, அவர் தலையில முள்முடிய வச்சாங்க. அவர் இதெல்லாம் எதற்காக? நாம நல்லவங்கன்றதுக்காக பண்ணாரா? நாம் பாவிகளா இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். இன்னும் பாருங்க, 10வது வசனம் பாருங்க. இன்னும் ரோமர் 5:10, நாம் தேவனுக்கு சத்துருக்களா இருக்கையில். சத்துருன்னா யாரு? நீ என்னதான் நல்லது பண்ணாலும் அவன் என்ன பண்ணுவான்? உனக்கு அகைன்ஸ்டா தான் பண்ணுவான், உனக்கு எதிரியா தான் பண்ணுவான். நாம் தேவனுக்கு எப்படி இருக்கிறோம்? எப்படி இருந்தோம்? சத்துருக்களா இருந்தோம். நாம மோசமானவங்களா இருந்தோம். அவர் என்னதான் நல்லது பண்ணாலும் நம்ம என்ன பண்ணோம்? கெடுதல் தான் பண்ணோம். அப்படி இருந்தாலும் அவர் என்ன பண்ணாரு? அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடைய நம்மளை என்ன பண்ணிட்டாரு? ஒப்புரவாக்கிட்டாரு. அவர் குமாரன், நாம சத்துருக்களா இருந்தாலும் பரவாயில்ல, நாம் மோசமானவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, நாம் பாவிகளா இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? நமக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்தாரு. நாம் என்ன பண்ணோம்? அவரிடத்திலிருந்து இரக்கத்தை பெற்றுக்கொண்ட நாம் மற்றவர்களுக்கு இரக்கத்தை காண்பிக்கிறோமா? நாம் ஏற்கனவே இரக்கத்தை பெற்றுக்கொண்டோம். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவருக்கு இரக்கம் பெறுவார்கள்னா நம்ம ஏற்கனவே இரக்கத்தை பெற்றுட்டோம். இன்னும் ஒரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் பாருங்க. ஆண்டவர் எப்படிலாம் பண்ணாருன்னு சொல்றது இங்க டைம் இல்ல. எபேசியர் 2வது அதிகாரம் பாத்தீங்கன்னா, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே. எபேசியர் 2:4 இப்படிதான் போட்டிருக்கோம். தேவன் எப்படியா? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரான். அவர் என்ன பண்ணிட்டாரு? நமக்கு இரக்கத்தை ஏற்கனவே காண்பித்துட்டாரு. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராயிட்டாரு. நாம அக்கிரமங்களாலும் பாவங்களாலும் மரித்தலாலும் நம்ம என்ன பண்ணிட்டாரு? உயிர்ப்பித்தார்.
கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். இதுதான் ஆண்டவரோட கிருபை. ஆண்டவர் நமக்கு சொல்றது என்ன அப்படின்னா, ஒரு கிருபை, ஒரு இரக்கம் அப்படின்னா என்ன அப்படின்றது ஆண்டவர் சமாரியன் மூலமாய் நமக்கு காண்பித்தார். அந்த இரக்கத்தை நாம் என்ன பண்ணணும், இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கணும். ஆண்டவரே, நான் உம்மை போல, ஒரு சமாரியனை போல, நீர் நல்ல சமாரியனா இருக்கிறீர், உம்மை போல நான் மாறணும். நீர் எப்படியெல்லாம் இருந்தீரோ அதே ஒரு பேட்டர்னா வச்சு நான் பண்ணோம். நீர் மனதுருக்கமுள்ளவரா இருந்தீர், நான் மனதுருக்கமுள்ளவனா இருக்கணும். நீர் கிட்ட போனீரு, நான் கிட்ட போயிட்டு அவங்களுடைய குறைகளை கேட்கணும். நீர் அவர்கள் காயங்கள் எல்லாம் கட்டினீரு, நான் காயங்களை காயப்படுத்துறவனாய் மாறக்கூடாது, காயங்களை கட்டுகிறவனாய் மாறணும். எத்தனை பேர் இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கிறீங்க, நான் இரக்கமுள்ளவனாய் மாறணும். ஆண்டவர் ஏற்கனவே எனக்கு இரக்கத்தை செஞ்சுட்டாரு, ஆண்டவர் ஏற்கனவே எனக்கு இரக்கத்தை கொடுத்ததுனால தான் இன்னைக்கு நான் இருக்கிறேன், ஆண்டவர் ஏற்கனவே மேல் கிருபையை பொழிந்ததுனால தான் இன்னைக்கு நான் இருக்கிறேன். இன்னைக்கு நான் ஒயிட் அண்ட் ஒயிட் போடுறேன்னா நான் ஏதோ பர்ஃபெக்ட் கிடையாது. கர்த்தர் என் மேல் வைத்த இரக்கத்தினாலே நான் என்ன பண்றேன், கர்த்தருக்கு முன்பாக நான் பரிசுத்தமுள்ளவனா இருக்கிறேன். கர்த்தர் என் மேல் வைத்த இரக்கத்தினாலே நான் என்ன பண்ணிருக்கேன், இன்னைக்கு நான் நீதியுள்ளவனாய் மாறுறேன். கர்த்தர் என் மேல் வைத்த இரக்கத்தினால நான் என்ன பண்றேன், இன்னைக்கு தேவனுடைய சமூகத்துல கிருபாசனத்துல இருந்து கிட்டி சேர்றேன். அப்ப நாம் என்ன பண்ணோம், ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம், கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறோம், பரிசுத்தாவினர் நமக்குள்ளே இருக்கிறார், பரிசுத்தாவினர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் அப்படின்னா நாம் என்ன பண்ணுவோம், மற்றவர்களுக்கு இரக்கத்தை காண்பிப்போம். மற்றவங்களை போட்டு திட்ட மாட்டோம், மற்றவங்களை பார்த்து நாம அப்படியே எப்படின்னா கெட்டு போடன்னு விட்டுற மாட்டோம். ஒரு மனுஷன் கஷ்டப்படுறானா அந்த மனுஷனுடைய கஷ்டத்தை நம்ம கேட்போம். ஒரு மனுஷன் கஷ்டத்துல இருக்கிறானா அந்த மனுஷனை ஆண்டவர் தூக்கி சுமந்தது போல அந்த மனுஷனை எப்படியாவது அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு நாம் என்ன பண்ணுவோம், முயற்சி பண்ணுவோம். எல்லாம் கண்களை மூடி ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, நான் உம்மை போல இரக்கமுள்ளவனாய் மாறணும், உம்மை போல நான் என்ன பண்ணணும், இரக்கமுள்ளவனாய் மாறணும். நீர் எனக்குள்ளே இருக்கிறீர் என்பதை நான் என்ன பண்ணணும், காண்பிக்கணும். நீர் எனக்குள்ளே இருக்கிறீர் என்பதை நான் என்ன பண்ணணும், இன்றைய முதல் நான் ஒரு முடிவு எடுக்கிறேன். ஆண்டவரே, நான் ஒரு முடிவு எடுக்கிறேன், நான் இரக்கமுள்ளவனாய் மாறணும், நான் சமாரியனை போல நான் சொல்லணும். ஆண்டவரே, நீர் உம்மை சிலுவையில் அறையவர்களை பார்த்து சொன்னீரே, தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள், பிதாவே இவர்களை மன்னியும் அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்றாரு. நாம அதை மாதிரி சொல்றோமா? நம்மை பார்த்து எவ்வளோ பேர் என்னென்னவோ செய்யறாங்க, எவ்வளோ பேர் நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அது அவங்க நினைக்கல, அவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த பிசாசின் கிரியை தான் செய்யுது. நாம் என்ன பண்ணணும், இன்னைக்கு முடிவு எடுக்கணும், அவர்களுக்காகவும் ஜெபிப்போம், அவர்களுக்காகவும் நான் ஆண்டவர் இடத்துல வேண்டுதல் செய்வேன். அவர்கள் ரட்சிக்கப்படணும், அந்த குடும்பம் ரட்சிக்கப்படணும். நீர் உலகத்துக்கு வந்தது அவர்களுக்காகவும் சேர்த்துதான், எனக்கு மட்டும்தான் இல்லை அப்படின்னு அவரை நோக்கி நாம் எல்லாம் சொல்லாமா? ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர் நோக்கி, ஆண்டவரே, நான் இரக்கமுள்ளவனாய் மாற நீர் கிருபை தருவீராக, நான் இரக்கமுள்ளவனாய் மாற நீர் உதவி செய்வீராக, நான் இரக்கமுள்ளவனாய் மாற நீர் எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு அவரை நோக்கி நாம சொல்லாமா? அன்பே என் இயேசுவே, ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே, அன்பே என் இயேசுவே, ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. அவரை நோக்கி அன்பே, நீங்க சொல்லுங்க, அன்பே உம்மை நான் மறவே, உமக்காய் வாழ்வே, உம்மை நான்